அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது இன்னொரு விஷயம் அதில் போகும். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமானது பெண் இச்சைக்கு உண்டான கிரகம். இப்போது பெண் இச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது அமைப்பில் கவனித்து பார்த்தீங்கன்னா, காமாட்சி தேவி அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை நம்ம இங்கே நினைவுபடுத்தணும். ஏன்னா காமத்தை ஆட்சி செய்யும் தேவி ஒரு பீடத்தில் அமர்ந்திருப்பாள். அவள் இந்த காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்த மனுஷனுடைய உடல்ல மனசுல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா யோக நிலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு தான் மந்திரங்கள் சித்தியாகும். சித்தர்கள் வந்து காமாட்சியோட ஆசைகளை அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களுக்கு எல்லா விதமான சித்து வேலைகளும் கைகூடும். இது போல மந்திரவாதிகள் காமாட்சி தேவியோட அனுகிரகத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் மற்ற மந்திரங்களை சொல்லி அவங்களுடைய மந்திர விஷயங்கள் எல்லாம் நிறைவு பண்ணுவாங்களாம். இது மாந்திரிக நூலில் சொல்லப்பட்ட தகவல். அப்போ இந்த காமாட்சிக்கும் ராகுக்கும் சம்பந்தம் உண்டு. இப்போ இந்த ராகுவானவர் சுக்கிரனோட பாதத்துல இருந்தாரோ இல்லை சுக்கிரன் கூட இருந்தாலும் ராகு தன்மையானது முழுமையாக காமத்தின் அடிப்படையில் போய் முடிஞ்சு போயிருங்க. அப்போ ராகுக்கு இது பேச்சு ஆகிறப்பெல்லாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவியோட சண்டை, மறுபு திருமணம் செய்து கொள்வது, இல்லை வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து வாழ்வது, இந்த மாதிரியான விஷயம்லாம் அந்த ராகுக்கு இது பேச்சியாளர்களோட செய்வாங்க. அப்போ கேதுவோட பலன் ஒன்று இருக்குல்ல, அந்த கேதுவானது மறைந்த இடத்தில் அவமானம், கண்டம், சுத்தம் செய்தல். ஒரு பிரச்சனை இருக்கு, உடம்புல ரொம்ப நாளாக டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அது என்னன்னே தெரியாது, திடீர்னு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு அதை ஒரு சர்ஜரி பண்ணி விட்டுரும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த